உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க வாயத்தன்னு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாம்சத்துலேருந்து பார்க்கும்போது ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆவியில் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுறவனுக்கு அப்படியே முன்னாடி தேவன் வந்து அப்படியே படம், ஒரு பெரிய படமே ஓடிக்கிட்டு இருக்கும். எதெல்லாம் முடிச்சிருக்கிறாரு, எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது, எப்படிலாம் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு காட்டி அதை பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ரிதம் போடுமா. ஹல்லேலூயா. சகாயரே, தயவரரே, சகாயரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே. அப்படியே பாடுங்க பாடுங்க. தூப பீடம். துதி என்ன சொல்றாரு? தூப பீடம் அப்படின்றாரு. அப்படின்னா வாசனை, வாசனை, பரிமள தைலம் இருதயத்தை கழிப்பாக்கும். ஆமென் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சிட்டா அப்படியே இருதயத்தை கழிப்போம். ஆமென். அப்போ வாயெல்லாம் இது வரைக்கும் நார்னதையாக பேசின இந்த வாய், வீணா போயிடுவேன், வெட்டியாக போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன், காணாமல் போயிடுவேன், என் வாழ்க்கை இப்படியே போயிடும், நாத்தத்தை பேசின வாய். அவன் அப்படி பண்ணிட்டானமே, இவன் இப்படி பண்ணிட்டானமே, நாத்தத்தை பேசின வாய் திடீர்னு பார்த்தா மணக்குது. கையை தட்டு. சகாயரே. என்னப்பா க்ளோஸ் அப், புத்துணர்ச்சி மாதிரி மணக்குது வாய். சகாயரே, தயாபரரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே. 1990 மே மாதம் ஒரு முழு ஆண்டு தேர்வு விடுமுறையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட வசனம் யோவான் 15:15. இனி நான் உங்களை சீஷர்கள் என்று சொல்லுவதில்லை, இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். கர்த்தர் என்னை அழைக்கும் போது சிநேகிதனே என்று அழைத்தார். அந்த வார்த்தையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். 32 வருடமானது. ஒரு வசனத்துக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். கையத்தட்டு, 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 கையத்தட்டு. அம்புட்டு பஞ்சாயத்துல என் கூட அவர் நின்னாரு. கையத்தட்டு. எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. பாஸ் ஆகிட்டு அண்ணன் சந்தோஷப்படுவார். பாஸ் ஆகிட்டா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஃபெயில் ஆன பிறகு ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு, நண்பன்டா, அவன் என்ன சிநேகிதன். ஸோ இதெல்லாம் சும்மா ஏதோ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எவனும் வரல சார். உடன்படிக்கை, உறவு எல்லா காலத்திலும் நான் நிற்பேன். நான் தைரியமாக சொல்லவா சார்? நான் பேச்சுக்கு சொல்கிறேன். நான் சிங்கிளாக இருந்தாலும் அவர் இருப்பார், நான் மேரீடாக இருந்தாலும் அவர் இருப்பார், நான் 4 குழந்தையோட இருந்தாலும் அவர் இருப்பார், நான் 1 குழந்தையோட 2 குழந்தையோட இருந்தாலும் அவர் இருப்பார். நான் வந்து புரிகிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தாலும் அவர் இருப்பார் என் கூட, நான் ஃபெயிலியர் மேனாக இருந்தாலும் இருப்பார். உலகமே என்னை போட்டுனாலும் அவர் என் கூட இருப்பார், உலகமே என்னை தூக்கி எறிஞ்சாலும் அவர் என் கூட இருப்பார், என்னை நல்லா நம்புறவங்களாம் இருக்கும்போது என் கூட இருப்பார், என்னை நம்பிக்கை வச்சு போனாலும் அவர் என் கூட இருப்பார். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி மேனாக இருந்தாலும் என் கூட இருப்பார், நான் ஒரு டிவோர்ஷியனாக இருந்தனாலும் என் கூட இருப்பார், நான் வந்து ஜெயிச்சவனாக இருந்தாலும் என் கூட இருப்பார், நான் தோல்வி இருந்தேன். அப்போ என் வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போனாலும் ஒன்று உறுதி, இன்னும் திமிருவாங்க சார், இன்னும் தைரியம் பாருங்க சார். தட் இஸ் வாட் த கவர்னன்ட். இந்த இடத்துக்கு வாங்களேன். சொசைட்டி உங்களை த்ரெட்டன் பண்ண முடியாது, பிசாசு உங்களை த்ரெட்டன் பண்ண முடியாது, மரணம் உங்களை த்ரெட்டன் பண்ண, வியாதி உங்களை த்ரெட்டன் பண்ண. சிநேகிதரே, சிருஷ்டிகரே, சகாயரே ஸ்தோத்ரம், தயவரரே ஸ்தோத்ரம், ஸ்நேகிதரே ஸ்தோத்ரம், சிருஷ்டிகரே ஸ்தோத்ரம்.
இவன் மலைக்கு போன உடனே 40 நாள் இருப்பேன்லாம் பிளான் பண்ணி போய் இந்த வந்துடுறேன்ப்பான்னு யோசுவா உட்கார வச்சுட்டு போயிட்டான். போன தலைவரை ஆளை காணோம். நல்லவேளை யோசுவா வேற ஊழியத்தை ஆரம்பிக்கலை. ஆமாம், இன்றைக்கி எப்படா வந்து அண்ணன் சாமன் தின்ன காலியாகுன்றாய். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம 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 எல்லைக்குள்ள அப்படிலாம் இல்லை. ஆனால் வெளி உலகங்களில் இப்படிலாம் நடக்குது. ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடக்குது? யோசுவா அப்படியே நிற்கிறான். டைமே தெரியல. 40 நாள்னா பல்ல கடிச்சிட்டு இருந்துடலாம் சார். எத்தனை நாள்னே தெரியல. 29 நாள் அவன் நினச்சிருப்பான், ஒருவேளை புலிகளே அடிச்சிருக்குமோ. மக்கள் அப்படி தான் நினச்சிட்டாங்க. அந்த மலையில் வேற எதுவும் வந்து பாம்பு கொத்திருக்குமோ, செத்துருப்பாரோ. ஏண்டா கூப்பிட்டது கர்த்தர்ரா, அதை மறந்துட்டீங்களாடா. அம்பிட்டு போயிடும். ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக மறந்துடுறாங்க. கூப்பிட்டது கர்த்தர்ரா. ஆனால் யோசுவா அதில் ஸ்ட்ராங்காக நின்னான். தலைவர் வருவார்யா. ஆமாம், தலைவர் வருவார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, டைவர்ட் ஆகுறாங்க. வாசிப்போம். அந்த தேவன் வந்து உறவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீனாய் மலையை ஒரு மேகம் மூடி இருந்துச்சு. 10 கட்டளையை கொடுக்கறதுக்கு அவர் வந்து அவ்வளோ நாள் எடுக்கலை. அவனோடு கூட மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்வதற்கு கவனமாயிரு. ஏனென்றால் இது பழைய ஏற்பாடு சம்பந்தப்பட்ட வெறும் 10 கட்டளை விஷயம் அல்ல. புதிய ஏற்பாட்டு ஜனங்களும் பின்பற்ற போகிற உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. கையை தட்டி யாத்ரா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். இந்த 32க்கு முன்னாடி கர்த்தர் வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி கம்ப்ளீட்டாக முடிக்கிறார். எங்கேருந்து தொடங்குறாருன்னா உடன்படிக்கை பெட்டியில் தொடங்குறாரு. தொடங்கி அப்படியே வந்து அவரும் பாருங்களேன், ரொம்ப ஆர்டர்லாம் வரமாட்டேன்றாரு. உடன்படிக்கை பெட்டி வராரு, அடுத்த நேரம் மேஜைக்கு வராரு, அடுத்த நேரம் எங்கே வராரு, வந்து விளக்கு தண்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் நேராக பலிபீடத்துக்கு போகிறாரு. இடையில இதை விட்டுறாரு, தூபபீடத்தை விட்டுறாரு. அப்புறமேட்டு திரும்ப வந்து வெண்கல தொட்டிக்கு வராரு. அப்புறம் தூபபீடத்துக்கு வராரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அப்படியே அந்த உறவு அவனுக்கு அப்படியே தெரியுது. நம்மள்கிட்ட கிடைச்சதெல்லாம் டோக்கன்ரா. ஆனால் அந்த டோக்கனை வச்சு டீ குடிக்க போகிறவங்க பின்னாடி தான் வரப்போகிறாங்க. கைத்தறி. ஆமேன். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைத்தது சாப்பாட்டு டோக்கனு. ஆனால் நமக்கு கிடைச்சது டோக்கன்ல சாப்பாடு. நம்ம அன்றி அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு தேவன் நன்மையானது ஒன்றை நமக்காக வைத்திருந்தார். ஸோ அவன் பாருங்க, பலிபீடத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் எனக்கு தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்க முடியும். அவன் பாருங்க, வெண்கல தொட்டியை தான் பார்க்க முடியும். எனக்குத்தான் வந்து என் பாவங்கள் கழுவப்பட்ட. எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெண்கல தொட்டிக்கு இன்னும் நான் மெஷர்மெண்ட்டே பார்க்கல. பைபிளில் தேடுறேன், காணோம். என்ன ஆண்டவரேன்றேன், அதுக்கு மட்டும் அளவே கிடையாது. என்னன்னா, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அது அன்லிமிட்டட். உன் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கழுவக்கூடியது. அப்படின்னா அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்க கூடாது. இம்மெஷரபிள். அப்படி இருந்தா தான் அந்த தொட்டி எவ்வளவு பெருசு, உன் பாவத்தோட பெருசு அது எவ்வளவு அது தெரியாது. ஏன்னா அதுக்கு அளவே கிடையாது. உன் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவ்வளவு பெருசையும் முழுங்கக்கூடிய அளவு. ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உறவு தான். கொஞ்சம் யோசிங்க. இந்த வெண்கல தொட்டி யோசித்தோன்னே என்ன அவர் மேலே ஒரு அன்பு வருது பாருங்க. என்ன ஆண்டவரே, ஒரு அளவே இல்லை. ஆமாடா, அளவு இல்லாத அளவு உன்னை கழுவுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸ்ரீ ஹரபலபதி ரமண மதுரமண மதி அங்கரமண மதுரமண மதி ரமண மதுரமண மதுரமண மதி அங்கரபல பதுர பல பதுர பல பதுர பல பதுர பல பதுர பல பதுர. பலிபீடம் 5x5 கிரேஸ், கம்ப்ளீட் கிரேஸ். ஸோ இந்த நல்லா கவனிங்க. அதாவது இந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதியில் இருக்கிறது. வெளிப்பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்று. இந்த வெளிப்பிரகாரத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி 2 இருக்குது. என்னது? பலிபீடம், வெண்கல தொட்டி. அப்படின்னா உலக மக்களுக்கு 2 செய்தி தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு வந்து என்ன செய்யணும், வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். அவ்வளோதான் வெளிப்பிரகாரம். உலகம் முழுவதும் செய்ய வேண்டிய 2 விஷயம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பது. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லது பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பது. அது வரைக்கும் தான் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியும். கமலுக்கு தெரியும், ரஜினிகாந்த் தெரியும், சூர்யாவுக்கு தெரியும், வந்து தம்பி பேர் என்னப்பா, கார்த்திக் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் தெரியும், சில்வஸ்டர் ஸ்டாலின் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 2ஐயும்
அக்செப்ட் பண்ணா பாருங்க, அவன் மட்டும்தான் அடுத்து எங்கே போகிறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறான். அங்கே வந்து திரை மேலே திரையாக போட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருக்கிறார். அப்போ அது மட்டும் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியாது, உள்ளே வந்தவனுக்கு தான் தெரியும். சில ஆவிக்குரிய அனுபவங்கள் வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெளியில் எல்லாருக்கும் தெரிவார். ஞானஸ்தானம் எடுக்கிறது வெளியில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ரெண்டையும் பார்க்குறவன் ரெண்டை தான் பார்க்க முடியும். ஆனால் ரெண்டையும் ஏற்றுக்கொண்டவன், ரெண்டையும் செயல்படுத்துறவன் தான் அடுத்த அனுபவத்துக்குள்ளே போகிறான். அந்த அனுபவம் என்னவென்றால் ஆத்துமாவிலே களி கூறுதல். கையை தட்டுக்கு ஆமென். ஓரி பல 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 சங்குர பலபதி அங்கோ. அங்கே தினந்தோறும் அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். The rhemic word of God. அப்படி பைபிளை படிச்சோம் குதிக்கிறீங்க. வெளியில் ஒருத்தன் சொல்கிறேன், என்ன குதிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையான்றான். ஆனால் அது வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சவனுக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கிறவனுக்கு ரெண்டு தான் தெரியும். அதை ரெண்டை ஏற்றுக்கொண்டு உள்ள போறவனுக்கு தான் தெரியும். எப்போதும் தீரு பாரம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஸோ பல வெளிப்பாடுகள் அந்த காலத்தில் சில பேஸ்மெண்ட்டாக கர்த்தர் அழகா அந்த ரெண்டாவது திரை, ஒன்று மூடு திரை, ஒன்று திரைச்சீலை, இன்னொன்று மூடு திரை வந்து அந்த முதலாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய இருதயம் ஓப்பன் ஆகிறது. வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கான திரை முதலாம் கூடாரத்துக்கு போகிறது. ரெண்டாம் கூடாரம் வந்து உள்ளிருந்து வெளியே வர்றதுக்கான திரை. அந்த இடத்த தான் சிலுவையில் முடிந்ததுன்னு போது கிழிக்கிறாரு. கிழிச்ச உடனே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் ஒன்றா மாறிடுச்சு. அது எப்போ கிழிக்கப்பட்டுச்சுன்னா, இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்ட போது ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் கையத்தண்டு. அப்ப பலிபீட இயேசு, தொட்டி இயேசு, அப்போ இயேசு, நடுவில் இருக்கிற திரைச்சீல இயேசு, அவர் சரீரம் அது கிழிஞ்சு உள்ள போனா, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை கையை தட்டி ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டு. ஃபாதர் இந்த ஹோல் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து நம்மளை கனெக்ட் பண்ணியே பாடியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் வந்து இயேசு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். பலிபீடம் இயேசு, ஞானஸ்தான தொட்டி இயேசு, அவருடனே மரித்து கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்தானத்தில் மரித்து நாம் எழுகிறோம். அடுத்து வந்து அப்பம், உலக ஜீவ அப்பம் நானேன்னார் இயேசு. அடுத்து ஆவியானவருடைய கைடன்ஸு, அடுத்து தூப பீடம். இது எல்லாமே இது அப்படி நீங்கள் இன்னொரு வியூ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம, ஏன்னா நம்ம தானே இன்னைக்கு வாசஸ்தலம். அப்போ இந்த விளக்கு அவர் என்ன சொல்றாரு, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், அப்படி வராரு பாரு. உமக்காய் சுடர் விடுவோ ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ. அடுத்தவனை சபிச்சு, அடுத்தவனை திட்டி, அடுத்தவன் கதையை பேசி, ஊர் கதையை பேசி நாத்தம் எடுத்த அந்த வாய் கொஞ்சம் கர்த்தரை துதி. சிலர் பாருங்க பிசாசோட ரெப்ரசன்ட், பிசாசை பற்றியே பேசி அது ஒரு நாத்தம் பிடிச்ச வாய்.
அவன் வந்து மோசமானவன் சார். தே ஆர் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். நான் யாரை பற்றி பேசணும்? எங்கள் பாஸை பற்றி தான் பேசணும். ஆமாம், ஈத்தாப்பில் இருக்க பாஸை பற்றி எதுக்கு பேசணும்? உங்கள் பாஸ் யார்? அப்போ அவ்வளோ எல்லாமே எதிர்மறையாக பேசுறதெல்லாம் நாற்றம் எடுத்த வாய். ஆனால் துதிக்கிற போது தூபமாய் நறுமணமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ. அப்ப பரிமள தைலம் என்ன செய்யுமா? இருதயத்தை களிப்பாக்கும். அப்போ வாயிலிருந்து நறுமணம் வந்தோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷமாகுது. சந்தோஷமான என்ன செய்யறாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திற்கும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும். நறுமணம் வந்த உடனே இருதயம் களிப்பாகுமா? நீ வீட்டில் துதிச்சுக்கிட்டே இருங்களேன். அப்போ உங்கள் வீட்டில் ஏசுனார் இறங்கிடுவார். லிட்ரல் டேஞ்சிபிள் அனாயிண்டிங். நான் சொல்கிறேன் டேஞ்சிபிள் அனாயிண்டிங். ஹிடன் ப்ரெசன்ஸை சொல்லலை. அதாவது அபைடிங் ப்ரெசன்ஸ் வேறு, மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் வேறு. அபைடிங் ப்ரெசன்ஸ் எப்போவுமே நம்ம மேலே இருக்கும். மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே வெளியரங்கமாக்கப்படுது. இந்த துதி என்கிற தூபம் என்ன செய்கிறது? அபைடிங் ப்ரெசன்ஸ் என்கிற பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உங்களை நல்லா நல்லா கையை தட்டி. எஸ் 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 எஸ். பாருங்கள், இந்த தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த இடையில இருக்கு. பரிசுத்த ஸ்தலமும் தேவன் பிரசன்னம் வாசம் செய்கிற ஸ்தலம், மகா பரிசுத்தலமும் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். ரெண்டிலுமே பிரசன்ஸ் இருக்கு. ரெண்டு பிரசன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? திஸ் இஸ் அபைடிங் பிரசன்ஸ், that is manifested presence. அப்ப எப்பவுமே உங்க மேல ஒரு அபைடிங் பிரசன்ஸ் இருக்கு. நீங்க தூங்கும் போது எந்திரிக்கும் போது இருக்கு. ஆனா துதிக்கிறப்ப உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பே. பூமி எங்கும் மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது. கையை தட்டு புரிஞ்சவன். பூமி காஞ்சிருந்துச்சான், மூடுபனி எந்திரிச்சு பூமியை நினைச்சிருச்சான். இந்த மூடுபனி எங்க இருந்து வந்துச்சான்? பூமிக்குள்ள இருந்து எந்திரிச்சு பூமியை நினைச்சிச்சான். அப்படித்தான் உனக்குள்ள இருக்க அபைடிங் பிரசன்ஸ். நீ துதிக்கிறப்ப அப்படியே எந்திரிச்சு மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸா மாறி அப்படியே கையை தட்டி நன்றி நன்றி ரிதம் போடு. ஆமென், ஹalleluya ஹalleluya. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். அப்ப இந்த தூபம் அப்படின்றார். துதிக்கிறது என்ன சொல்றாரு? தூபம். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு பாய் வந்து கப்ப 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 கப்பன்னு அடிச்சுட்டு போயிருவார். அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மனம் கமலும். அப்படிதான் நீங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனே டக்குன்னு அப்படியே தூப பீடம், வீடு ஃபுல்லாக தூபம் ஆயிடுது. உடனே கர்த்தர் பார்க்குறார், இதை நான் என்றென்றைக்கும் சியோன்னா துதிக்கிற ஸ்தலமா, அதை நான் விரும்பினபடினால் என்றென்றைக்கும் அதிலே வாசம் செய்வேன். யூதா நான் விரும்பின கோத்திரம் ஆகையால் என்றென்றைக்கும் வாசம் செய்வேன். ஏன்னா மற்ற இடத்துக்கு போனால் வந்து கல் வேற என்னென்னமோ. ஆமாம், ஒரு வீட்டுக்கு போனால் பால் தீஞ்சு போன வாசனை வருது, ஒரு பக்கம் பெருச்சாளி செத்த நாற்றம் வருது, இன்னொரு வீட்டுக்கு போனால் வந்து என்னது கொசுபத்தி வாட வருது. ஒரு இடத்துக்கு வந்தா தூபமாய் நறுமணமாய் துதிகளை. அப்போ அவர் சொல்றாரு, பரிமளத்தில் இருதயத்தை கழிப்பாக்கும். அப்போ தூபம் வந்து அவர் மனசை கழிப்பாக்குறதுனால இதை நான் விரும்பினபடினால் என்றென்றைக்கு வாசம் செய்வேன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்லுது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திற்கும் நானே வந்து. நீங்க ஜெபிச்சீங்கன்னா தூதன் வருவான் பதில் கொண்டு, ஆனா துதிச்சீங்கன்னா தேவன் வருவார். கையத்தட்டே. என் பையனை கூட்டு போறதுக்கு நான் போறேன் அப்படின்னா
he is VIP to me. அவன் என்னோட பெரிய ஆளுன்றால் அவனை கூப்பிட போல, அவன் எனக்கு முக்கியமானவன்றால் நான் கூப்பிட போகிறேன். அப்படித்தான் நீங்கள் துதிக்கும் போது அவர் சொல்லுவாரே, அவன் எனக்கு முக்கியமான ஆள். ஏன்னா அவன் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் என்ன சொல்ல ஒரு ஃபேஸ் ஃப்ளாட்டரிங் கிடையாது. இட்ஸ் a matter of humbleness, it's a matter of gratitude, it's a matter of faith, it's a matter of many things connected with it. அப்போ துதிக்கிற ஸ்தலத்துக்கு அவர் ஆசீர்வதிப்பேன்றார். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எங்கே பார்க்கலாம், ஒரு இதோட எங்கே பார்க்கலாம்னா, நோவா. இந்த நோவா பிழையிலேருந்து இறங்கி வந்த உடனே இந்த கழுத குதிரைலாம் என்ன செய்யுது, வேகமாக ஓடுது. புது உலகத்தை பார்த்த உடனே இந்த 1ஆம் தேதி ஆனால் சில கழுத குதிரைலாம் ஓடும், ஹாப்பி நியூ இயர்னு போவாங்களா, அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நோவா நின்று அந்த பேழையை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லத்தக்க பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனுக்கு பலிகளை செலுத்தினான். வேதம் சொல்லுகிறது, தேவன் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். நுகர்ந்த உடனே சொன்னாரு, இனி ஒரு நாளும் நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன். ஒருடன் கையத்தட்டே. பாருங்க, அன்புன்றது பரிசுத்த ஆவியானவர்ன்றது உங்களுக்கு மதுபானம் மாதிரி, துதின்றது அவருக்கு மதுபானம் மாதிரி. ஆமா, தலைவர் அப்படியே ரொங்கிட்டாருன்னா டக்குன்னு பத்திரத்துல கையெழுத்த போட்டு எடுத்துக்கடா, எடுத்துக்கடா, கையெழுத்தாவே. சகாயரே, தயாபரரே, ஸ்நேகிதரே, என் சிருஷ்டிகரே. வாசிங்க, நோவா வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை பாத்தீங்களா, தூபம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. வாங்கிட்டாயா, பத்திரத்தை கையெழுத்த போட்டு வாங்கிட்டாயா? கொஞ்சம் அசந்த நேரம் கையெழுத்த வாங்கிட்டான். துதிச்சோன்னு டக்குன்னு கையெழுத்தா, ஆண்டவரே ரொம்ப பாவம், சரி இனிமேடா நான் உன்ட்ட சொல்றேன்டா நோவா, இனி மனுஷ நிமித்தம் நான் பூமி என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. பாருங்க, இது ஒரு அன்லிமிட்டெட் லவ் இங்க காட்டுறாரு. இந்த 2 வசனத்துக்கு தொடர்பே இல்லை. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இனி நான் பூமி அழிக்கவே மாட்டேன். மனுஷனோட இருதயம் சிறு வயது துவங்கி பொல்லாததாவே இருக்குது. இந்த 2 வசனம் தொடர்பே இல்லைல்ல. ஆனால் தமிழில் தொடர்பு இல்லை, ஆனால் மூலமொழிப்பில் தொடர்பு இருக்கு. எப்படி இருக்குன்னா, அவர் என்ன சொன்னாராம், இனி மனுஷனோட இருதயம் சிறு வயது துவங்கி பொல்லாததாகவே இருந்தாலும் நான் பூமியை அழிப்பதில்லை. கையத்தட்டே, கையத்தட்டே. எப்படி ஈவன் தோ அப்படின்ற வார்த்தை அங்க வருது. மனுஷனுடைய இருதயம் பொல்லாதா இருந்தாலும் இனி என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அழிக்க மாட்டேன்டா, நான் தான்டா அப்படின்னாரு. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே துதி உன்னை மகிமையில் எடுத்து செல்லும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ இப்போ தூப பீடத்தை பார்த்துருவோம். சரியா, 2 பீடம், ஒன்று பலிபீடம், அடுத்து தூபபீடம். பலிபீடத்தில் நம்ம அப்புறம் பார்க்குறோம். தூபபீடம்ன்றது தான் அந்த தொங்கு திரைக்கு முன்னாடி நிற்கிது. எதுக்கு? மகாபரிசுத்தலம். எல்லாம் சொல்லுங்க, மகாபரிசுத்தலத்துக்கு வரணும்னா துதின்ற ஸ்டேஷனுக்கு நீங்கள் வரணும். கையத்தட்டு. The previous station of the holy of all holies is incense. தேவனை துதிக்கிற துதி பீடம், அந்த தூப பீடத்துக்கு நீ வந்துட்டீன்னா நீ அடுத்து மேனிஃபெஸ்டடுக்குள்ளே போயிடுவ. மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் ஒன்று சுற்றி வந்துடும், இப்போவே வந்துடும். இது வரைக்கும் உனக்குள்ள இந்த ப்ரெசன்ட் துதிக்க ஆரம்பிச்சு நிரப்பிச்சு பார்த்தீங்களா? இதே சர்ச்சு தானே சார், இதே சர்ச்சு தானே. இப்போ நம்ம துதிக்க ஆரம்பிச்சோன்னே எப்படி மாறி இருக்கு பாருங்க. சில நேரம் சில ஊழியக்காரங்க அப்படியே உள்ளே என்ட்ரணும், அப்படியே ஒரு போர்வை போட்ட மாதிரி குப்புன்னு எந்திரிக்கும் பாருங்க. என்னடான்னா அப்படியே வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி வந்தீங்க,
அடுத்து பிரிட்டோ துதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கலர் மாறுது. அதுதான் அப்படியே வெளிப்புறம் பரிசுத்தலம் அப்படியே கொண்டு போகிறாரு பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து அடுத்து இன்னொரு கப்புன்னு இன்னொன்று அடுத்து 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 அந்த கலரிங், இந்த டென்சிட்டி அப்படியே கூடிக்கிட்டே போகுது. ஷே மகாந்து நாமானா ஷத்துரா பலபதியா கரா பலபதுரா